அடிப்படையில் ஜீவன் வந்து ரொம்ப வசதியான வீட்டு பையன் வந்து ஒரு சின்ன ஒரு ஆடிஷனுக்கு போகிறாரு. போகும்போது அவர் வந்து சரியாக நடிக்கலை. எப்படி நடிக்க வந்த நீ, ஒரு லுக்கு கொடுக்க தெரியல, கேமரா லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்க தெரியல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் நேராக லண்டனுக்கு கிளம்பி போயிறார். ஒரு ஃபிலிம் அகாடமி ஒரு பாரில் போய் சொல்லி வெயிட்டராக இருந்தப்போ வேலை பார்த்துக்கிட்டு இடையில சினிமா சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்தப்போ ஒரு யூனிவர்சிட்டின்னு ஒரு படம் வாய்ப்பு கிடைக்குது. ஜீவன் தெரிய வர அளவுக்கு காரணமாக இருந்தது என்னென்னா, அந்த ஒரு உயரமான ஒரு நடிகர் சத்யராஜுக்கு பிறகு வந்தது வந்து அப்போ இவருக்கு ஒரு சினிமாவில் ஒரு திருப்பு முனைன்னு அமையும் இல்லைங்களா, அப்படி ஒரு திருப்பு முனைவாக அமைஞ்ச படம் தான் வந்து காக்கா காக்கா. இப்போ இந்த வில்லன் பாண்டியான்னு ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணிடுறாங்க. யார் அதில் கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுன்னு விவாதம் இருக்குது. சூர்யாவுடைய ரெக்கமெண்டேஷன் தான். சூர்யா ஏன் ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னா, இவர் வந்து பள்ளி தோழர் இப்படியா வந்து நடிச்சிருந்தவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜீவன் காணாமல் போகிறார். 2009க்கு பிறகு சார் 2009க்கு பிறகு வந்து காணாமல் போகிறார். அது ஆளே வந்து என்னன்னு தெரியல. ஏறக்குறைய தமிழ் சினிமாவே மறந்து போகுது. அதுக்கான காரணம் என்னன்னா, அதை தாண்டி வந்து இவர் சரக்கு போட்டுலாம் வராரு, குடிச்சிட்டுலாம் வராரு அப்படின்ற மாதிரியான இவர் ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு காரணமே அவர் வந்து நிறைய குடிச்சிட்டு வர்றாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜீவன்லாம் வந்து பேக்கப் சொன்ன உடனே மெட்ரோ மலையர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சகர், சினிமா மூத்த பத்திரிகையாளர் திரு செய்யார் பாலு சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. இந்த சினிமாவை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது சார். ஒரு படத்தின் மூலமா வந்து உச்சத்துக்கும் போகலாம், ஒரு படத்தின் மூலமா சரிவுமே சந்திக்கலாம். அப்படி இந்த ஒரு படத்தின் மூலமா உச்சத்துக்கு போனவர் தான் ஆக்டர் ஜீவன். அவர் எப்படி இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தார் சார்? ஜீவன் சொல்லும் போது எனக்கு ஒரு பழைய ஞாபகம் தான் வருது. 2002 தான் வந்து அவருடைய முதல் படம் யூனிவர்சிட்டி, அதனுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு வாரப்பத்திரிகையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனுடைய ஆஃபீஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸு எஸ்ஐடி காலேஜ் ஆப்போசிட்டில் பிசி ஸ்ரீராம் வீடு எதிர்க்க இருந்தது வந்து. அப்போது வந்து கஜாலான்னு ஒரு நடிகை வந்து இவருக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. தெலுங்கில் பாப்புலர். அது என்னென்னா, கஜாலாவும் வந்து உதய் கிரணும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தது. அதை கேட்குறதுக்காக போகிறப்போ இவர் பாப்பாப்புல நல்லா உயரமாக ஒரு நபர் வந்து, சார் நான் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். ஏதாவது என்னெல்லாம் ஒரு பேட்டி கிட்டி எடுக்க மாட்டிங்களான்னு அவரே கேட்பார். அதனால் வந்து அவர் சும்மா தமாஷா கேட்பார் வந்து. அதனால் என்னென்னா, நடிகைகளுடைய பேட்டிகள் தான் பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு. அட்டைப்படமே வந்து ஹீரோயின் படம் தான் வந்து அட்டைப்படமாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி இருந்த காலகட்டம் ஆஃபீஸில் சொன்னாங்கன்னா தாராளமாக நான் வந்து ஒரு ஸ்டில்லாவது போடுங்க சார்னு கேட்பார். அடிப்படையில் ஜீவன் வந்து ஒரு வசதியான வீட்டு, ரொம்பவே கோட்டீஸ்வரர்னு சொல்லி ரொம்ப வசதியான வீட்டு பையன் வந்து. அதாவது நீங்கள் என்ன தான் வந்து வசதியான வீட்டு பையனாக இருக்கட்டும், சாதாரண வீட்டு பையனாக இருக்கட்டும், சினிமாவுக்குன்னு வந்துட்டால் இங்கே இறங்கி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்கு அவரும் ஒரு உதாரணம் வந்து. சினிமா வந்து எல்லாருக்கும் ஈஸியாக வந்து வாய்க்காது அப்படின்னு. அது போல் தான் வந்து ஒரு 7, 8 தொழில்கள் பார்த்துருந்த ஒரு தொழிலதிபருடைய மகன் அவர். சினிமாவுக்காக இங்கே வந்து டிகிரியே, அதாவது பள்ளி படிப்பு, டிகிரி எல்லாத்தையும் வந்து இங்கேயே முடிக்கிறார் அவர். சென்னையிலே முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஆடிஷனுக்கு போகிறாரு. போகும்போது அவர் வந்து சரியாக நடிக்கலை. எப்படி நடிக்க வந்த நீ, ஒரு லுக்கு கொடுக்க தெரியல, கேமரா லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்க தெரியல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவருக்குள்ளே வந்து சரி நடிப்புனா என்ன அப்படின்னா, நண்பர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, ஒரு இன்ஸ்டியூட் சேர்ந்து படிக்கணும், முறைப்படியான ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் அடிப்படை. இன்ஸ்டியூட்டில் வந்து மொத்தத்தையும் வந்து சிவாஜி கணேசன் மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு போகிறதில்ல. நீங்கள் இந்த அடிப்படையான விஷயம், எந்த லைட்டிங்கில் நிற்கிறது, எந்த லென்ஸு போட்டிருக்காங்க கேமராவில், எங்கே கரெக்டாக வந்து நம்ம லெஃப்ட்டு பார்க்கணும், எங்கே ரைட் பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு தியரி, ஒரு ப்ராக்டிக்கலான விஷயங்கள். அவர் நேராக லண்டனுக்கு கிளம்பி போயிறார். ஒரு ஃபிலிம் அகாடமி லண்டனுக்கே போயிடுறாரு. வசதியாக வேண்டு பையன் இல்லையா. இங்கே எல்லாரும் வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா தனியார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எங்கே இது பண்ணுவாங்க. லண்டனுக்கே கிளம்பிடுறாரு. கிளம்பி அங்கே போய் படிப்புலாம் முடிச்சுட்டு, அதை ஆக்டிங் சம்மந்தமானது, சினிமாவுடைய டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு திரும்பவும் சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடுறாரு. வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் சொன்னது, நீங்கள் எவ்வளோ பெரிய சீமானாக இருந்தாலும் வாய்ப்பு கிடையாது. ஒன்று சொந்த படம் எடுக்கணும், அதுக்கு அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கலை. நீயா எப்படியாவது கையை ஊற்றி கர்ணம் போட்டு வா மேலே வான்றாங்க. அப்போ வந்து பார்ல. ஆமாம் சார். அப்போ இருக்க இந்த செய்தித்தாள்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து பாரில் வந்து வெயிட்டராக வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது உண்மையா சார்? இல்லை, அது உண்மைதான். அது ஏன்னா வந்து பேக்கெட் மணிக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஒரு காசு நமக்கு வேணும். சினிமாவில் இருக்கணும், செலவு அதிகமாகும் இல்லைங்களா. நண்பர்கள்லாம் இருக்கணும், அவங்களுக்கு பார்க்கணும், ரூம் வாடகை. அப்பயே கொஞ்சம் நல்ல ரூம்லாம் வந்து ஒரு வீடே எடுத்து வசதியாலாம் இருந்தவர் வந்து, ஒரு ஃப்ளாட்டில் இருந்தவர். இப்படியா இருக்கும்போது போய் ஒரு இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடியவர் ஒரு பாரில் போய் சொல்லி வெயிட்டராக இருந்தப்போ வேலை பார்த்துக்கிட்டு
இடையில சினிமா சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்தப்போ இவர் யூனிவர்சிட்டின்னு ஒரு படம் வாய்ப்பு கிடைக்குது. புது ப்ரொடியூசர், புது முதல் பட இயக்குனர், இவரும் புது ஹீரோ. அப்படி கிடைக்கும்போது தொடர்ச்சியா அந்த படங்கள வந்து ரொம்ப இது பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் ஒரு வழியா வந்தது. வந்தப்போ பார்த்தீங்கன்னா, இவர் பெரிய அளவுல எதிர்பார்க்குறாரு. கலவையான விமர்சனங்கள் அந்த படம் இருந்தாலும் வந்து ஓகே அப்படின்ற ஒரு ரகம் அது. படத்தில வந்து விவேக்கோட காமெடி வந்து பெரிய பலமா இருக்கும் வந்து. அதில கூட இவர கூட ஒரு காலேஜில வந்து அந்த கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா, வாயே திறக்க மாட்டாரு இவரு. ஒரு மர்மமான ஒரு ஸ்டூடெண்ட்டா இருப்பாரு. எல்லாரும் என்னடான்ட்டு. இப்போ வந்து புதுசா காலேஜ் உள்ள வந்த உடனே, விவேக் அவங்க கூட இருக்கிறாங்கல்ல, இந்த காக்கா கோபால் இவங்கலாம் சேர்ந்துன்னு, "அண்ணே இவன் யாரோ ஒரு மர்மமான ஆளா இருக்கிறான்" அப்படின்னு, "அவன் யார்றா போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்கடா" அப்படின்னு ஒருத்தன் ஓடி போவான். ஒருத்தன் ஓடி போயிட்டு, "அண்ணே அவன் தீவிரவாதி தானே" அப்படின்னுவான். "எப்புட்றா சொல்ற?" அப்படின்னு, "பிரியாணி சாப்பிட்றானே" அப்படின்னுவான். "பிரியாணி சாப்பிட்டா தீவிரவாதியாடா" அப்படின்னு. "லெக் பீஸோட சாப்பிட்றானே" அப்படின்னுவான். "லெக் பீஸோட சாப்பிட்றதுல என்னடா தப்பு?" அப்படின்னு. "அவன் சாப்பிட்றது மட்டன் பிரியாணின்னா." "அட பாவிகளா! ஆட்டுத்தோடைய ஒண்ணா வச்சு அடிக்கிறானா" அப்படின்ட்டு இந்த காமெடி படம் முழுக்க வந்து விவேக் வந்து அதகலம் பண்ணியிருப்பாரு. அதில ஜீவன் தெரிய வர அளவுக்கு காரணமா இருந்தது என்னன்னா, அந்த உயரம் அதுதான் ப்ளஸ்ஸா அமைஞ்சது. ஒரு உயரமான ஒரு நடிகர் சத்யராஜுக்கு பிறகு வந்தது வந்து அ பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருப்பாரு அந்த படத்தில. ஆனா அந்த படம் சரியா கனெக்ட் ஆகல. ஓடல அது சரியா. மக்களுமே அவர ஹீரோவா வந்து ஆமா. ஏத்துக்கவே இல்ல. ஏத்துக்கவே இல்ல. இந்த நேரம் வந்து அதுக்கப்புறம் கூட ஒரு 2 படங்கள்லாம் பண்றாரு. ஒண்ணும் தெரியவே இல்ல. மறுபடியும் என்னடா சினிமா நமக்கு வந்து ஒரு பெரிய எட்டாக்கனியா இருக்கே! அப்படின்னு நினச்சுக்கிட்டு, எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் போய் நம்ம வந்து கேட்க ஆரம்பிப்போம். அதில தயக்கமே இல்லன்னு சொல்லி, ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கி வாய்ப்பு கேட்குறாரு. இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. அப்படி கேட்கும்பொழுது தான் அவர் இவருக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து சொல்லிக்க மாட்டார்ல. சொல்லிக்க மாட்டாப்ல. எங்கேயுமே சொல்லிக்க மாட்டாப்ல. இப்பவும் பார்த்தீங்கன்னா, நல்லா பட்டை கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, தலைய குளிச்சுட்ட மாரி ஒரு தலைய இது பண்ணிட்டு, அருமையா சிரிச்ச முகத்தோட வருவாப்ல வந்து. அப்போ இவருக்கு ஒரு சினிமாவில் ஒரு திருப்பு முனைன்னு அமையும் இல்லைங்களா? அப்படி ஒரு திருப்பு முனைவா அமைஞ்ச படம் தான் வந்து காக்கா காக்கா. சார் இப்ப இந்த இவருடைய கரியர்லயே முக்கியமான படம்னா, அந்த காக்கா காக்கா படம் சார். இந்த படத்துக்கான வாய்ப்பு வந்து எப்படி சார் அவருக்கு கிடைச்சது? இல்ல அந்த படத்துக்கு வந்து ஒரு கதை ரெடி பண்ணியாச்சு. கௌதம் மேனன் பண்ணிட்டாரு. மின்னலேக்கு பிறகு ஒரு லைன் வந்து சொல்லி முடி வச்சாச்சு. இதுக்கான டிஸ்கஷன் நடந்திருக்கு. இதில வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும். தினந்தோறும்னு ஒரு படம் எடுத்தார். நாகராஜ் தினந்தோறும் நாகராஜ். அவர மாரி ஒரு கதை சொல்றதுல தமிழ் சினிமாவுல ஒருத்தன் பொறக்கணும். பிரமாதமா கதை சொல்லக்கூடியவரு. அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அவரு. அத பயன்படுத்தி நெறைய பேர் அவர கூட்டின்னு போயி, அவர்கிட்ட இருக்கிற சீன்ஸ அறிவ திருடி சரக்கு வாங்கி குடுத்து அவர அனுப்பிச்சுடுவாங்க. இது கௌதம் மேனனுக்கு தெரிய ஆரம்பிச்சு, அவர தூக்கின்னு வந்து ஒரு அலுவலகத்திலே வச்சுட்டு, உண்மையிலே பெரிய கெட்டிக்காரன்னு சொல்லி, காலையிலருந்து நைட் வரைக்கும் நீங்க சும்மா இருக்கணும். ஒரு சொட்டு லிக்கர் கூட உங்க வாயில விழக்கூடாது. திரும்ப டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போம்போது, ஒரு நல்ல கையில ஒரு ரெம்யூனரேஷன் குடுப்பேன். விலை உயர்ந்த ஒரு சரக்கையும் வாங்கி குடுப்பேன். நீங்க அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. திரும்பவும் மறுநாள் காலையில இங்க நல்ல புள்ளையா வரணும். அப்படி சொல்லி காக்கா காக்காவினுடைய கதை விவாதத்தில் பல காட்சிகளுக்கு பெரும் பங்கு வந்து தினந்தோறும் நாகராஜுக்கு உண்டு. இப்ப இந்த வில்லன் பாண்டியான்னு ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணிடுறாங்க. யார் அதில கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுன்னு விவாதம் இருக்குது. சூர்யாவுடைய ரெக்கமெண்டேஷன் தான். சூர்யா சார் தான் ரெக்கமெண்டே பண்ணாரு. ரெக்கமெண்டே ஒரு ஜீவன் நடிக்க வைக்கலான்னு. கௌதம் மேனனுக்கே கொஞ்சம் தயக்கமா இருந்தது. சார் கரெக்ட்டா பண்ணுவாருன்னு. அவருடைய படங்கள்லாம் பார்த்துட்டு, ஓகே சூர்யா சொல்லியிருக்காருன்னு அவருக்கும் பிடிச்சு போச்சு. திரும்ப வந்து கௌதம் மேனன் எப்பவுமே வந்து ஆடிஷன் வச்சு தான் பார்ப்பாரு. யாரா இருந்தாலும் ஆடிஷன் வச்சு பார்க்கும்போது கரெக்ட்டா பண்றாரு. நம்ம எதிர்பார்த்த அந்த மேனரிசம், ஏன்னா அவருடைய முடி, முடி, டயலாக் டெலிவரி, அசால்ட்டா பேசுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. சூர்யா ஏன் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னா, இவர் வந்து பள்ளி தோழர். 2 பேரும் ஒண்ணா படிச்சிருந்துருக்காங்க. சூர்யா சாரும், ஜீவன் சாரும் ஃப்ரெண்ட்ஸா சார்? ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒண்ணா படிச்சிருந்துருக்கிற நெறைய பேருக்கு தெரியாது. இவர் சொல்லி தான் இது கரெக்ட்டா இருக்கும் சார்ன்னு. ஆரம்பத்தில இவர் கொஞ்சம் தயங்கியிருக்காரு. சீமன் வந்து என்னங்க நம்ம வந்து ஹீரோவா நடிக்க வந்தோம் அப்படின்னு. ஆனா அதுதான் வந்து கிளிக் ஆகலன்னோனே, ஒரு பெரிய டைரக்டர் அதுவும் வந்து சூர்யா கூட நடிக்கிறோம். தாராளமா நடிக்கலாம். அந்த பாண்டியன்ற கேரக்டர் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய டாக்க வந்து ஏற்படுத்துச்சு சார் அந்த காலகட்டத்தில. ஆமா. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ நீங்க வந்து நம்ம ரோலக்ஸ் சொல்றோம். அப்புறம் சந்தனம் சொல்றோம். இப்படி பல விதம் பேசுறோம். அப்ப பாண்டியான் அந்த கேரக்டர் வந்து அப்படியே அசால்ட்டா பண்ணிட்டு போவாரு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த கேரக்டர வந்து பல சீன்ஸ் சொன்னவர் வந்து தினகரன் நாகராஜ். அவர் பண்ண அந்த மேனரிசத்தலாம் ஜீவன் பார்த்துருது. அத கொண்டு வந்து தான் ஸ்க்ரீன்ல அப்படின்னு சொல்லிப்பாங்க இப்பவும். குறிப்பா பெண்களுக்கு பெண்கள வந்து வில்லனுக்கு வந்து பெண்கள பிடிக்கவே பிடிக்காது. இவருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் வந்து பெண் ரசிகைகள் உருவானது வந்து அந்த பாண்டியா
கேரக்டர் மேலே தான் வந்து. சார் இவர் வந்து தொடர்ந்து வந்து இந்த வெற்றி படங்களை வந்து நடிச்சிட்டு இருந்தார் சார். இப்போ திருட்டு பயலேன்ற படம் வருது, அப்புறம் நான் அவனில்லைன்ற படம் வருது, அப்புறம் நான் அவனில்லை பார்ட் 2ன்னு வருது. எல்லா படங்களும் வெற்றி படங்களாவே இருக்கே சார் அவருக்கு. இல்லை உண்மையாக வந்து திருட்டு பயலே பார்த்தீங்கன்னா இந்த காக்கா காக்கா பார்த்துட்டு தான் சுசி கணேசன் ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு. இவர் தான் மெயினானது. இவரே வந்து சார் என்ன சார் இந்த மாதிரி வந்து மறுபடியும் ஒரு நெகட்டிவ் ரோல்னா இதை பண்ணுங்க உங்களுக்கு பெரிய பேர் வாங்கி தரோம் அப்படின்னு. அந்த டைட்டிலே வந்து ஆரம்பத்தில் வந்து எதிர்ப்புலாம் வந்தது. என்னங்க திருட்டு பயலேன்னு ஒரு டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு. இதில் போய் என்னங்க திருடன்னு வச்சாங்க. திருட்டு பயலேன்னு வைக்கிறதுல என்னன்னு. கதை அந்த கதையோடைய பேஸ் என்னன்னா ஒரு கள்ளக்காதல் சம்மந்தமான ஒரு கதையாக தான் இருக்கும் வந்து. அப்படி இறங்கி நடிச்சிருப்பாப்புல ஜீவன். அதுக்கு காரணம் வந்து நடிச்சிருப்பான்னு சொல்றத விட வாழ்ந்துருப்பாரு. வாழ்ந்திருப்பாரு. அப்படி அமர்க்களம் பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதனுடைய ஆபீஸ் வந்து ஆந்திரா கிளப் எதிர்க்க இருந்தது. அந்த பட கம்பெனி. சுசி கணேசன் ரொம்ப நம்பிக்கையா சொன்னார் வந்து. ஏன்னா அவர் முதல் படம் வந்து பிரசாந்த் வச்சு இயக்குன படம். சினேகா அந்த விரும்புகிறேன் பிறகு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ சொன்னார், "சார் இந்த படம் பாருங்க" அப்படின்னு. கதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஆனா வந்தவுடனே எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் பல மொழிகள்ல அந்த படம் வந்து ரீமேக் ஆச்சு. ஹிந்தியில இவரே தான் போய் டைரக்ட் பண்ணாரு. இந்த தமிழ் படத்த அவங்க மத்த மொழியில உள்ளவங்கலாம் போட்டு பார்த்தப்போ, இந்த ஜீவன் கேரக்டர் பிரமாதமாயி, அவங்கலாம் ஏறக்குறைய இவர ஃபாலோ பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் அந்த படம் வெற்றி அது. அதனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருட்டு பயலே ஜீவன்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்க அருமையான பேர் இருக்கு. இப்படிலாம் போய் திருட்டு பயலே ஜீவன்லாம் கூப்பிடுறீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு, அவரே கேட்டிருக்காரு. அவரு கேட்டு ஒரு பேட்டிலாம் குடுத்து, அதுக்கப்புறம் ஜீவன் ஆயிடுச்சு வந்து நீங்க சொன்ன மாரி. அதேபோல நான் அவன் இல்லை படம் வந்து ஏற்கனவே பாலச்சந்தருடைய டைரக்ஷன்ல வந்த ஜெமினி கணேசன். சிவகார்த்திகேயன் நடிச்ச படம். அதனுடைய ரீமேக் தான். இதுலயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டா நடிச்சிருப்பாரு. ஒரு ஹீரோ 5 ஹீரோயின் இருப்பாங்க. 5 ஹீரோயின் இருப்பாங்க. உண்மையிலேயே அதனால தான் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஒரு படத்துக்கு டைட்டிலே வச்சாங்க வந்து மச்சக்காரன்னு. இந்த நாள் தான் பொழங்குது வந்து. ஒரு ஹீரோவுக்கு வந்து 5 ஹீரோயின் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் ஆரம்ப கட்ட காலத்தில. அதுலயும் கலக்கியிருப்பாரு. இப்படியா வந்து நடிச்சிருந்தவர், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜீவன் காணாமல் போகிறார். 2009க்கு பிறகு சார். 2009க்கு பிறகு வந்து காணாம போகிறார். இந்த ஆளே வந்து என்னன்னு தெரியல. ஏறக்குறைய தமிழ் சினிமாவே மறந்து போகுது. நான் கூட பார்த்தீங்கன்னா, தோட்டான்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். ஒரு நடிகர் கூட கேட்டாரு, "யாருங்க எங்கெங்க போயிட்டு வந்தீங்கன்னா?" ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன்னா, "யார் படம்னாரு?" இது மாரி வந்து ஜீவன் நடிச்ச படம்னேன். எப்பவும் குளிச்ச மாரியே இருப்பாரு அவரான்னு. அந்த மாரி ஒரு ஈரமாவே ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டே இருப்பாரு வந்து. விபூதியெல்லாம் போட்டு, குளிச்ச மாரியே இருக்கும் எப்பவுமே. அந்த நடிகர் யாருன்னு? கவுண்டமணி தான் சொன்னாரு வந்து. எப்பவுமே குளிச்ச மாரியே இருப்பார். அவர் எல்லாத்தையும் உட்காந்த இடத்துலயே அப்சர்வ் பண்ணுவாரு அவரு. அப்படின்னு கிண்டலா சொன்னது வந்து, அதை தாண்டி பாராட்டியும் பாராட்டினாரு. அதுவும் நான் அவன் இல்லை படத்துல நடிச்சத வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. நல்லா நடிக்கிறாப்புல அந்த பையன் அப்படின்னு. நீங்க சொன்ன மாரி ஒரு கேப் விட்டாச்சு. தமிழ் சினிமாவும் அவர மறந்துருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க அப்பாவுடைய பிசினஸை பார்க்க போயிட்டாரு அவரு. 7 வருஷம். போதும் சினிமா இருக்கட்டும் அது ஒரு பக்கம். அது எங்கேருந்து போயிட போகுது, எப்படியா இருந்தாலும் நமக்கு தான் வரும்ன்ட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் ஜீவனே மறந்துட்டாங்க. இடையில கூட நெனச்சிருந்தாங்க. அவருடைய ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா, கவிதாலயா புரொடக்ஷன்ல அப்படியே நின்னு போயே இருந்தது வந்து. கிருஷ்ணலீலா சார். கிருஷ்ணலீலா. பெரிய எதிர்பார்த்து அந்த டைரக்டரும் ஒரு கெட்டிக்கார டைரக்டர். கடைசி வரைக்கும் வரவே இல்ல அது. இப்படி சில படங்கள்லாம் சொல்லலாம் வந்து. ஜீவனும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து நேர்ல பார்க்கறதுக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு திமிர் பிடிச்ச ஒரு நடிகர் மாரி தெரியுமேங்காட்டி, நிஜத்தில அப்படியாப்பட்ட நபர் கிடையாது அவரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த 7 வருஷம் ஒரு கேப் விட்டாருன்றீங்களா, அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா வந்து, எனக்கு வந்து மக்கள் ஏத்துக்கிற மாரியான ஒரு கேரக்டர் எனக்கு வரவே இல்ல. அதனால வந்து நான் நடிக்கவே இல்ல. நடிக்கிறதே நிறுத்திட்டேன் அப்படின்னாரு வந்து. மக்கள் ஏத்துக்கிற மாரி அப்படின்னா வந்து, அவர் என்ன நடிச்சாருன்னா, "நீ வில்லனா கூட நடிக்கிறேன். ஆனா என்ன வந்து மக்கள் கொண்டாடணும்." அப்படி ஒரு கேரக்டர் வரவே மாட்டேன்து. கதை சொல்றவங்க ஒரு வெற்றி படத்த இப்ப திருட்டு பயலே பண்ண உடனே இவருக்கு வந்து 10 கதை வந்து அந்த சாயல்லயே வந்திருக்குது. அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இப்படியா இருந்தவருக்கு தான் வந்து, நமக்கு என்ன இவ்வளோ தூரம் வந்து இறங்கி இது பண்றோம். எல்லா கதையும் ஒரே மாரியான ஒரு கதையா வருது. ஒரு சின்ன பிரேக் விடுவோம் அப்படின்னு ஒரு பிரேக் விட்டது அதுக்காக தான் வந்து. அது கொஞ்சம் பெரிய பிரேக்காவே போயிடுச்சு. பெரிய பிரேக்காவே போயிடுச்சு அது சார் சினிமால. இப்ப இந்த சினிமாக்கு வராங்கன்னா யாருமே அவ்வளோ ஈஸியா வந்துட முடியாது சார். நெறைய தோல்விகள் சந்திச்சுங்க, அவமானங்கள்லாம் சந்திச்சுங்க. இவர் எந்த மாரியான தோல்விகள் சந்திச்சாரு? இவர் எந்த மாரியான அவமானங்கள்லாம் சந்திச்சாரு சார்? இவர் பொதுவா வந்து நடிக்க தெரியாது அப்படின்ற ஒரு விமர்சனம் ஆரம்பிச்சது. நடிக்கவே தெரியாது. நடிக்கவே தெரியாதுன்ற ஒரு விமர்சனம். இவர் இன்ஸ்டிடியூட் போய் படிச்சுட்டு வந்தவர் கூட இருந்தது வந்து. அதை தாண்டி வந்து இவரு சரக்கு போட்டுலாம் வராரு. குடிச்சிட்டுலாம் வராரு அப்படின்ற மாதிரியான இவர் விஷயங்கள். ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு காரணமே அவர் வந்து நெறைய குடிச்சிட்டு வர்றாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா சார்? இல்ல. அது வந்து சும்மா சொன்னது தான் வந்து இவர் அப்படிலாம் வந்து இப்போ குடிச்சிட்டு வந்திருந்தா இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் நிற்க முடியாது. அதுக்கு அவசியமும் கிடையாது வந்து. ஸ்பாட்ல ஏன் குடிச்சிட்டு வரணும் வந்து. இவர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஜீவன்லாம் வந்து பேக்கப் சொன்ன உடனே சில ஆர்டிஸ்ட்டு சில பேர்லாம் வந்து பப்பு, பாரு, பார்ட்டிலாம் போகக்கூடிய ஆளு. இவர் எடுத்து ஒரு பட்டி எடுத்து அப்படி விபூதி போட்டுக்கிட்டு,
ஒரு ருத்ராட்ச மாலையை கையில் மாட்டிக்கிட்டு அவர் பாட்டுன்னு எடுத்துன்னு கிளம்பிடுவார். சில பேர் ஸ்மார்ட்லேயே உட்காந்து ஸ்லோகன்லாம் சொல்ல ஆரம்பிப்பார். அப்படி ஒரு பக்திமானாக இருந்தவர் வந்து அவர் வந்து குடிமகனாக வந்து யார் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. அதை சொல்லியும் வருத்தப்பட்டார். பரவாயில்லண்ணே சொல்லிக்கிட்டேண்ணே, நான் உண்மையாக இருக்கிறேண்ணே, அதுக்கு எனக்கு அது போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து மீடியா கூட வந்து ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவர். கான்ட்ரவர்சியாக ஏதாவது பேசுங்கனாங்கன்னு பேசி விட்ருவார் வந்து. சரி, இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே நெகட்டிவ் சைடோட கொண்டதா இருக்குமே. ஆனாலுமே இவர் மேல எந்த ஒரு கிசுகிசுமே வரலையே சார். இல்லை அது ரொம்ப உஷாரான ஒரு விஷயம் வந்து. சினிமாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாப்புல, இங்கே நாம் வந்து கரெக்டாக இருக்கணும். மச்சக்காரன்னு ஒரு டைட்டில் வச்சாலும் வந்து நிஜத்தில் வந்து நிஜமான ஒரு ஆளாக இருக்கணும். ஏன்னா சிலுமிஷக்காரன்னு ஒரு டைட்டில் வச்சாலும் சிலுமிஷக்காரன் படத்துக்காக இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கான்ட்ரவர்சிலையுமே சிக்கவே இல்லை. அப்போலாம் எழுதுவாங்க இல்லைங்களா, உயரமான நடிகர், அப்புறம் வந்து சிலுமிஷ நடிகர், இப்படி இப்படிலாம். இவருடைய இதில் எந்த கிசுகிசு வந்ததுன்னு தெரியல வந்து. அதுக்கு காரணம் என்னன்னா இதான். இந்த மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை மேலே கவனம் செலுத்தாமல் எனக்கு தெரிஞ்சு இதில் எங்கேயாவது டைவர்ட் ஆகிட போகிறதுக்காக தான் இந்த பக்தி மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் உள்ளே எடுத்துக்கினாரான்னு தெரியல வந்து. சார், இப்ப இவர் வந்து இந்த சினிமா விட்டு ஒதுங்கினார் சார். அதுக்கு காரணம் வந்து இவரோட திருமண வாழ்க்கை. ஏன்னா இவர் வந்து இன்னமும் கல்யாணமே பண்ணிக்கவே இல்ல. அதனால தான் ஒதுங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அது. இல்லை அது ஒரு காரணமாக சொல்லவே முடியாது வந்து. இப்போ இவரு கூட விஜயசூர்யா கூட திருமணமே பண்ணிக்கல. அவங்களுடைய சகோதரிலாம் கூட இடையில ஒரு பேட்டிலாம் கூட கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி. திருநெல்வேலி பக்கத்தில் வாசுதேவன் நல்லூர்னு. அவனும் எங்கள் சகோதரர் வந்து இவ்வளோ தூரம் வந்து பெரிய ஆளாக இருக்கார், அவ்வளோ கொண்டாடுறாங்க. அவர் ஒரு திருமணத்தை பண்ணுவீங்க, அங்கேருந்து ஏரியா ரிப்போர்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல விதமாக எழுதி அவர் கல்யாணம் பண்ணுற மாதிரி மனசை மாற்றுங்கன்ற கதையாக அவங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அது விஜயசூர்யாவே சொல்லியிருக்காரு வந்து ஒரு பேட்டியில். ஒரு 3 காதல் தோல்வியை நான் வந்து மீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் என்னான்னு. ஒரு சமயம் ஜீவனுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியல வந்து. கல்யாணத்தை பற்றி எடுத்தா ஒன்றும் நடக்கட்டுண்ணே, என்ன ஆகிட போகுதுண்ணே அப்படின்னுவாப்புல வந்து. அதுக்கான காரணம் என்னன்னா, தன்னை வந்து இன்னும் அந்த இளமையான ஒரு தோற்றமா வச்சுட்டு இருக்காப்புல. அதை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காப்புல. யூனிவர்சிட்டி படத்தில பார்த்துட்டு, இப்போ வந்து ஒரு பாம்பாப்டன்னு ஒரு படத்துக்கு ஒரு பூஜை போட்டாங்க. கோயம்பேட்டில இருக்கிற விஜய் பார்க் ஹோட்டல்ல வந்திருந்தாப்புல ரொம்ப நாள் கழிச்சு. நான் எப்படிண்ணே இருக்குங்க, ஏதுங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா பார்த்து மீடியா நண்பர்கள்லாம் பார்த்துட்டு, எப்படிங்க இப்படியா இருக்கிறீங்கன்னா, அது பாட்டுன்னு இருந்துட்டு போறேண்ணே, மனசு நல்லா ஜாலியா வச்சிருக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அதை பத்திலாம் கவலைப்படாத ஒரு ஆள் அவர் வந்து. சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம்.